கட்சி தலைவர்கள் ஜெயிக்கிறத பார்த்து ஆர்வம் காட்டுறதை விட நாம நம்மளோட கரியர்ல ஜெயிக்கிறத தான் ஆர்வம் அதிகமா காட்டணும். ஏன்னா நம்ம வளர்ச்சிக்கு நம்ம தான் தலைவர், தொண்டர் எல்லாமே. அப்படிப்பட்ட வளர்ச்சி நம்ம கரியர்ல நம்ம ப்ரொமோஷன்ல இருக்கணும்னா அதுக்கு மெயினா தடையா இருக்கிறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷை சுலபமா கத்துக்கிட்டு எளிதா பேச இதை கொஞ்சம் பாருங்க. இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க ஒரு ஆன்லைன் டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இல்ல வாட்ஸ்அப் குரூப் கால்ல போயிட்டு தங்கி ஏன் சான்ஸ் வருமானு அதாவது கேட்கலாமா அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்லை. இது ஒரு கம்ப்ளீட்லி ஏஐ பேஸ்ட் கோர்ஸ். 24 மணி நேரமும் எப்போது வேணாலும் தங்கு தடையின்றி உங்க டைமுக்கு நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இதுல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதை நீங்களே பேசி பயிற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லெவல் அப்படின்றது கன்சிடரபிளா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். உங்களை கண்காணிக்க மோட்டிவேட் பண்ண கூடவே ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இனி சாட் ஜிபிடி, யூடியூப், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடிய முறையில இங்கிலீஷ் கத்துக்கிறத விட்டுட்டு பிராக்டிக்கலா பேசி கத்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி 75% ஆஃபரோட நம்ம நாலேஜ் பார்ட்னர் சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல்களுடைய கவுண்டிங், அதோடைய ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டாக டீட்டெயிலாக போவோம். இது ஒரு ரெகுலரான ஒரு கருத்து கணிப்பு, அதை பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத விட அரசியல் மாற்றம் அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட் நம்மளுடைய ஜனநாயகத்தில், டெமோக்ரஸியில். அதை பற்றி சில முக்கியமான ஆய்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படித்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு, இப்போது நம்ம இந்த காணொலியை ரெக்கார்ட் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய 5:27 அதாவது மாலை 5:27 அப்டேட் நம்ம பார்க்குறோம். இதன்படி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 109 திரு விஜய் அவர்களுடைய டிவிக்கு, 59 டிஎம்கே, 45 ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி 5, காங்கிரஸ் 5, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2, சிபிஐ 2, பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி 2, கம்யூனிஸ்ட் 2 மற்றும் விசிகே 2 அப்படின்ற மாதிரியான முன்னிலைன்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது சில தொகுதிகள் நெக் டு நெக் போனா கூட பெரிதளவுக்கு மாற்றம் அப்படின்றது இருக்காது. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4. ஸோ அதனால தான் ஈவினிங் வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணேன். இப்போ இந்த தேர்தலில் நமக்கு தெரியக்கூடிய டேக்அவே என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா, இது தெளிவான ஒரு வேவ் எலெக்ஷன். ஆளுங்கட்சிக்கான திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஓட்டிங் பேட்டர்னை கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது கட்சி இப்போதான் ஆரம்பிச்சாங்க. ஒரு ஹார்ட்லி 1 வருஷம் கூட இருக்காது. 20 வருடம் திரைப்படத்துறையில் ஒரு முன்னணி நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வராரு. வந்த வேகத்திலேயே கிட்டத்தட்ட 109 சீட் அவருக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முதல்வராகக்கூடிய ஒரு வாய்ப்பை மக்கள் ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விக்கு சில ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கணும். ஜனநாயகத்தோடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது, அதாவது பொருளாதாரத்தில் கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து பொருளாதாரத்தில் பெரிய பணக்காரர்களாக இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ பிஸ்னஸ் மேன் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வேற, தொழிலாளர்கள் எடுத்தோம்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்ன்றது வேற, விவசாயிகள் எடுத்தோம்னா வேற. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகம், த 4th pillar ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஊடகம் மக்கள் பிரச்சனையை அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை, அந்த எதிர்ப்பு குரல், அந்த ஆதங்கம், கோபம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான கடமை அப்படின்றது இருக்கு. 5 வருடம் ஒரு சைசபிள் பீரியட். இந்த 5 வருடத்துல அரசு அந்த ஊடகத்துல வரக்கூடிய செய்திகளை பார்த்து எங்க தவறு செய்யறோம்னு சொல்லி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குரல் கேட்கப்படுது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குரல் கேட்கப்படும் போது தான் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் அந்த மீடியாவை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி இந்த மொத்த மீடியாவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த கம்ப்ளீட்டாகவே மக்கள் பிரச்சனைகளை பேசாமல், சம்மந்தமே இல்லாமல் டெல்லி, சென்னை இதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் அரசியல பேசினாங்க, உலக அரசியல் எல்லாத்துலேயும் பேசினாங்க, காசால மனித உரிமை மீறல்களை பேசினாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை பேசாமல் விட்டது ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய இடைவெளியை கொண்டு
அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்குது. ஏன்னா அந்த ப்ரெஷர் அதிகமாக 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 அந்த குக்கர் விசில் கடைசியா வெளியில வருது பாத்தீங்களா, அதுதான் அந்த தேர்தல் நாள். கிளியர் கட்டா இதை தான் இது காமிக்குது. ரெண்டாவது, குறிப்பா நம்ம டிஎம்கே அவங்க சப்போர்ட்டர்ஸ் பார்த்து நிறைய நண்பர்கள் எனக்கு டிஎம்கே இருக்காங்க. நான் அவங்ககிட்ட பல முறை கருத்து பரிமாற்றத்துல சொன்னது இதுதான். இந்த குரல்கள் எதிராக வரும்பொழுது அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. மிட் கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. சரியா? எல்லா இடத்துலையும் 100% 100 நாளும் இருக்க 365 நாளும் ஒருத்தவங்களால செயல்பட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் அதை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே ஒரு ஜால்ரா மீடியாக்களா மாறினாங்க அப்படின்றது பார்க்குறோம். மூணாவது, இந்த ஊடகங்களுடைய உண்மைத்தன்மை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பாம தான் யூடியூப் அப்படின்ற இந்த மீடியம் பெருசளவுல ஃபேமஸ் ஆகுது. யூடியூப்ல புது கருத்துக்கள், புது விதமான ஆட்கள் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் உருவாகிறாங்க, ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா யூடியூபுமே எல்லாமே கட்சி சார்பாகவே போனதுனால மக்களுடைய அந்த குரல் அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்புமே இல்லாம போச்சு. செகண்ட் பாயிண்ட். தேர்டு, நீங்க லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க 2019 பண்ண அந்த அப்போசிஷனுக்கு நீங்க எதிராக வைக்கக்கூடிய கருத்துக்கள் அன்னைக்கு அந்த வெற்றியை கொடுத்துச்சு. ஒரு பிஜேபிக்கு எதிராக அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. 21 அதுல டிப் ஆனதை பார்த்தோம். 24 மீண்டும் ஓரளவுக்கு டிப் ஆனதை பார்த்தோம். 26 மீண்டும் அதே நிலை எடுத்து டெல்லி வர்சஸ் சென்னை தமிழ்நாடுன்னு கொண்டு போனது மக்கள் கண்டிப்பா ரசிக்கல. ஏன்னா இன்னைக்கு இந்தியாலேயே அதிகமான இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமான சோஷியல் மீடியா பயனாளர்கள் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அப்படின்றது லைவா கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது, 1967 இருந்து 2026 வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற இந்த 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல அந்த இன்கம்பன்சி சலிப்பு அப்படின்றது வரும். அந்த மாற்றத்தை மக்கள் பார்ப்பாங்க. பட் மாற்றத்தை பார்க்கக்கூடிய மக்கள் யாரை வேணா மாற்ற நினைக்க மாட்டாங்க. அதை நம்ம பார்க்கணும். கடந்த காலங்களில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் வந்தார். பட் அவருக்கு உண்டான அந்த சில இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது பிரிவினைவாதத்தை நோக்கி போகுமோ அப்படின்ற பயம் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ கிளியர் கட்டா அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தும் அவரை சூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம், நேற்று வந்த ஒரு தலைவரை சூஸ் பண்றதுக்கான காரணம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தெளிவா புரியும். இந்திய இறையாண்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம். பல டெல்டேல் சைன்ஸ் இதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், இல்லை நம்ம முப்படை தளபதி பிபின் ராவத் அவருடைய மரணமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தேசியம் அப்படின்னு வரும்போது அது அன்றாடம் நம்ம பெருமளவுக்கு ஒழிக்காம இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அப்படின்னு ஒன்று வரும்போது தமிழக மக்கள் என்னைக்குமே அந்த தேச உணர்வோடு இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கு. அதை மிஸ் பண்ணி போனவங்க இந்த பஸ்ஸை மிஸ் பண்றாங்க. நாலாவது, இளைய சமுதாயத்தினர், குறிப்பா 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, 90களில் பிறந்தவங்களுக்கு 90s கிட்ஸ் நம்ம சொல்லலாம், மில்லியனம் ஜெனரேஷன் நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு திரைப்பட நடிகரா அப்பதான் உள்ள வராரு. ஸோ அவங்க கூடவே சேர்ந்து பயணம் பண்றாங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் தமிழக திரைத்துறையும் இன்னைக்கும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகாயம் ஐஏஎஸ் மாதிரி ஒரு படித்தவர், இல்ல அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மகான், இல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் யாராவது அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைம் லைட்டும் வெர்சஸ் திரைப்படத்துறையில இருந்து வரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைம் லைட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 அடி ஏற்கனவே முன்னாடி இருக்காங்க. இது ஒரு ஃபேர் பிளேவா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா ஜனநாயக முறைப்படி யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அதிகாரம் நிச்சயமா கான்ஸ்டிடியூஷன் வழங்கியிருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவங்களுக்கு தமிழக அரசியல்ல நிச்சயமா ஒரு பெரிய எட்ஜ் அப்படின்றது இருக்கு. ஐந்தாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் அந்த மாற்றம் வேணும் அப்படின்றத ரொம்ப இந்த 50-60 வருஷமா இருந்த இந்த திராவிட கொள்கை அப்படின்றதையும் இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிபன்சிஸ், ஓட் பேங்க், இந்த ஜாதி இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர், இதுல பெரும்பான்மையில பாத்தீங்கன்னா தலித்துகள், பேக்வேர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்வேர்ட் காஸ்டுக்குள்ளே நிறைய காஸ்ட், இந்த அரசியல் அப்படின்றது ஒரு பெரும் அளவுக்கு இந்த முறை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டெம்பரரி பினாமினாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, இது தமிழக அரசியல்ல ஒரு திருப்புமுனை. தமிழக அரசியல்ல மட்டுமே கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல்ல
இனிமே ஜாதியை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது நடக்க போறது கிடையாது. இந்த தேர்தலை மட்டும் சொல்லல, பீகார் தேர்தலை நான் பார்த்துட்டு சொல்றேன், மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்து சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே, இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா மராட்டா நான் மராட்டான்ற பாலிடிக்ஸை பண்ணாங்க, மராட்டியர்கள் வெளியில இருந்து வந்தவங்க அப்படின்ட்டு. ஆனா அங்க ஜெயிச்சது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா பிஜேபி. அதே மாதிரி பீகார்ல கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்த மாநிலங்கள்ல பீகார் ஒண்ணு. ஆனா இந்த முறை வெற்றி பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து அவங்க ஜேடியு மற்றும் பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அஞ்சாவது, அரசியல் குடும்பங்கள்ல இருந்து வரவங்க, இந்த குடும்ப அரசியல் ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த இடத்துலையுமே ஒரு சலிப்பு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு கோபம் வருது. ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டா இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல இருந்து அரசியல் வேற நேரத்தில் போறதை நம்ம பார்க்குறோம். இந்த இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் குடும்பத்துல இருந்து இன்னொரு டாக்டர் வருவார், அவர் அந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுவார், அது வேற விஷயம். ஆனாலும் நீங்க அரசியல்ல கத்துக்க வேண்டியது அந்த கஷ்டப்பட்டு மக்களா நின்று இந்த ஒரு ஸ்டெப்ல நீங்க முன்னாடி வரும்போது தான் அந்த மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த தேர்தல் வந்து உணர்த்துது. ஆறாவது எடுத்தீங்க அப்படின்னா கேம்பெயினிங். ஸோ எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த புது கட்சிக்கு வந்து கேடர்ஸ் ஃபேன்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது நம்பர் 1. அவங்க கிட்ட பூத் கமிட்டி இல்லை நம்பர் 2. அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது நம்பர் 3. பிரச்சாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாது நம்பர் 4. ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இது கிடையாது. இது வந்து ஒரு அந்த வார்த்தையை நான் சொல்ல பயன்படுத்தல, மோசமா அவங்கள வந்து சில வார்த்தைகளை வச்சு வசைப்பாடினாங்க. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாமே டிஃபீட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த கட்சியோட இது ஒரு டீட்டெயில் ரிசர்ச் நம்ம பண்ணி போடுவோம், அதை பத்தி நீங்க ஃபுல்லா பாருங்க. சோஷியல் மீடியா, குறிப்பா இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கை ரொம்ப 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 எஃபெக்டிவா பயன்படுத்தி இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் போய் கூட்டம் போட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 தான் இருக்கும். 234 தொகுதிக்கும் அவர் போகலை. இன்ஃபேக்ட் எல்லா மாவட்டத்துக்கும் போனாரா, அதுவே ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் அவங்க பட்டி தொட்டியில் ஆரம்பிச்சு குறிப்பா சிட்டிஸ்ல எல்லா இடத்துலையும் ஸ்வீப் பண்றதுக்கான ரீசன் வந்து அவங்க என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்றாங்களோ அதை ஆன்லைன் கேம்பெயின்ல சோஷியல் மீடியால எஃபெக்டிவா பண்றாங்க. இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்லையுமே சோஷியல் மீடியாவுடைய பங்கு அப்படின்றது மிக மிக முக்கியமா இருக்க போகுது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு பெர்செப்ஷன், மைனாரிட்டிகள் அப்படின்னா டிஎம்கேக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ போன தேர்தலில் கிட்டத்தட்ட 40%, 37% டிஎம்கேவே இருந்தது அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா. இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் படி எடுத்தீங்கன்னா 24% தான் இப்போ வந்திருக்கு. இதுல பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் பல தேர்தலை பார்த்தவங்க முதல்வர் உட்பட தோக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்படின்ற போது இப்போ வரைக்கும் இருந்த அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் ட்ரெண்டு, இவருனா கட்டாயம் ஜெயிப்பாரு அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், 2 பெரிய கட்சிகளும் எந்த அளவுக்கு காசு கொடுத்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி நான் பெருசா டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ காசு கொடுத்தா ஓட்டு வந்துரும்ன்றதும் இந்த முறை மாறி இருக்கு. ஸோ மக்கள் காசை வாங்கிக்கிறாங்க, பட் எனக்கு யாருக்கு பிடிக்கணுமோ அங்கே ஓட்டு போடுவோம் அப்படின்றதும். அதே மாதிரி ஃப்ரீபீஸ், நான் 2000 தரேன், நான் 5000 தரேன், நான் தங்கம் தரேன், நான் வைரம் தரேன், நான் ஃப்ரிட்ஜ் தரேன், நான் டிவி தரேன். இந்த பாலிடிக்ஸ், அதாவது தேர்தல் வாக்குறுதி இலவசங்கள் அப்படின்றதும் இந்த இடத்துல டிஃபீட் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இப்போ இந்த வெற்றி சதவீதம், இந்த எலக்ட்ரல் டைனமிக்ஸ்குள்ள நம்ம அப்புறமா போலாம், அதை பேசுறதுக்கு 100 பேர் இருக்காங்க. பட் இந்த மாநிலம், நம்மளுடைய மாநிலம் ஒரு 3 துருவ அரசியலுக்கு போகுது. டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி இருந்தது. இப்போ அந்த 3வது ஃப்ரண்ட், யங்கான ஃப்ரண்ட், ஒரு கம்ப்ளீட்லி அன்ஆர்த்தடாக்ஸ் பாலிடிக்ஸ். அந்த வேட்பாளர்கள் யாரு அப்படின்றது கூட அங்க வாக்காளர்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபேஸ், ஒரு கல்ட். இப்போ எம்ஜிஆர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்ட் ஃபாலோயிங், லீடர் அபவ் எவ்ரி திங் அப்படின்றது தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து கொடுத்துருக்கு. இனிமே இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கேல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஊடகத்துல குறிப்பா அவங்களுடைய ஐடி செல், இந்த ஐடி செல் முதல்ல ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஐடி செல் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. அதோட உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னா, கட்சியோடைய கொள்கையை டிஜிட்டல் முறையில கொண்டு போறது, கட்சியோடைய சாதனைகளை டிஜிட்டல் முறையில கொண்டு போறது, அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் கிட்ட பிரகடனப்படுத்துறது, ப்ராபகண்டா அப்படின்ற ஒரு மிஷினரி.
ஆனா லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் குண்டாயிசமா மாறிச்சு. பொய் செய்திகள், பர்சனல் அவதூறுகள். இப்போ விஜய் அவர்களே எடுத்தீங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கிட்ட என்ன போகுது அப்படின்றது ஐ காட் நோ பிசினஸ் டு இன்டர்ஃபியர் இன் இட். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இப்போ அந்த மாதிரி இடத்துல போய் குறி வச்சு இது பண்றது, உருவ கேலி பண்றது, நிறத்தை வச்சு கேலி பண்றது, ஜாதியை வச்சு கேலி பண்றது, இழிவுபடுத்துறது, இந்த டாக்ஸிசிட்டி அப்படின்றது ரொம்ப 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 அதிகமா போனது இவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல எதிராக திரும்பி இருக்கு. இதை அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா புரிவாங்க. ஏன்னா இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு இருக்கவங்க கூட இவங்க போடக்கூடிய அந்த தரக்குறைவான பதிவுகள், தேர்ட் ரேட்டடான கமெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஏளனப்படுத்துறது, ட்விட்டர்ல அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யாராவது போட்டா நைட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வருது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு இவங்களுக்கு. இப்போ வரக்கூடிய டிவி கேக்குமே என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், 2-3 நண்பர்கள் இருக்காங்க, கண்டிப்பா நான் அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுவேன். இந்த ஆன்லைன் ஹேட்டை வந்து குறைச்சிக்கங்க. ஏன்னா உங்களை பத்தியான பெர்செப்ஷன் பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது ரிவர்ஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு மேஜரான ஃபேக்டரா பார்க்குறோம். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு தியரம் அது தியரி. அந்த தியரி படி எடுத்தீங்கன்னா ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துல ஒரு 4 லெவல் வச்சுக்கோங்க. முதல் லெவல் அப்படின்றது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம். இது 3மே தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கு, 3 வேளை உணவு இருக்கு, குடிநீர் அப்படின்றது இருக்கு. பல இடங்கள்ல, சில இடங்கள்ல அது இல்லாமல் இருக்கலாம். இதுக்கு அப்புறம் வர்றது அப்படின்றது என்னுடைய சோஷியல் செக்யூரிட்டி, என்னுடைய செக்யூரிட்டி. நான் பாதுகாப்பா போறேன்னா என் குடும்பம் பாதுகாப்பா போதா, என் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, குழந்தைகள் பாதுகாப்பா இல்லை. இந்த இடம் தான் இவங்க மிகப்பெரிய லெவல்ல கோட்டை விட்டாங்க. என்னதான் மூடி மறைச்சாலும் அன்றாடம் பார்க்கக்கூடிய சம்பவங்கள், கொலைகள், பெண்களுக்கு எதிரான கிரைம், அதன் பிறகு போதைப் பொருள், இன்னைக்கு சர்வசாதாரணமா பல இடங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நீங்க பெர்செப்ஷன் மேனேஜ் பண்ணா பண்ணிட முடியுமா அப்படின்னா வேற. ஏன்னா இன்னைக்கு உங்க கையில் இருக்க மொபைல் போன், என்னைக்கு சோஷியல் மீடியா இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை பண்ணுச்சோ, எவ்ரிபடி இஸ் அ ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே ஜேர்னலிஸ்ட். ஸோ அந்த வகையில லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது அரசு நிர்வாகத்துல ஒரு இன்றியமையாதது. இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க என்னதான் இலவசங்களை கொடுத்தாலும், என்னதான் பண்ணாலும் மக்கள் உங்களுக்கு எதிராக தான் போவாங்க. த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு நான் சொல்றது ஊடகங்கள். தமிழ்நாட்டில் ஒரு 1500-2000 யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். ஃபுல் டைமா அரசியல் தான் பேசுவாங்க. கடந்த 3 மாதம் அவங்க தம்ப்நெயில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தனி மனித தாக்குதல் அப்படின்றது, அவர் வந்து அவருடைய சொந்த தங்கச்சியே கொலை செய்துட்டார்ன்ற அளவுக்கு தம்ப்நெயில் போடுறது, ப்ராபகண்டாவை எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக், அதாவது விஷத்தை வந்து பரப்பி, அதன் பிறகு இப்போ எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் ரெண்டுமே எடுங்க. ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா அவர்கள் நடத்தினது, இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவேக் இந்தியா ஹிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல ஐடி இருப்பாரு. இவங்க 2 பேரை தவிர யாருமே எலெக்ஷன்ல ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. இப்போ நெக் டு நெக்கா போகுது, 2 கட்சிக்கு 1% தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்றதுக்கான இவ்வளோ பெரிய ஒரு அலை வீசி இருக்குது. நீங்க 100கணக்கான சாம்பிள், செஃபாலஜிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ், மூத்த பத்திரிகையாளர், நாங்க முழு நேரம் அரசியல் பேசுவோம், இவ்வளோத்தையும் பேசி ஒரு அலை உங்க கண்ணு முன்னாடி வரதை உங்களால கணிக்க முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களோட திறன்ல குறைபாடு இருக்கு, தயவு செய்து திருத்திக்குங்க. மக்கள் இதுக்கு மேல முட்டாளாக மாட்டாங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஒரு கட்சி சார்பா ஒரு ப்ராபகண்டா தான் பண்றீங்க அப்படின்றதா இது. ஏன்னா இது இந்த வேவ் அப்படின்றது மக்களுடைய ஆர்வம் என்ன, ஒப்பீனியன் போல்ல அவனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ எந்த பக்கம் எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. 2வது எக்ஸிட் போல். எக்ஸிட் போல் அப்படின்றது ஒரு வாரம் கழிச்சு தேர்தல், 23 தேர்தல் 4ஆம் தேதி ரிசல்ட், ஒரு 9 நாள்ல வந்துருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க சுவாரஸ்யமா வைக்கணுமோ இல்ல டிஆர்பி வைக்கணுமோ என்ன வேணா வச்சுக்கிட்டு இல்லாத கட்டுக்கதைகளை விட்டு கம்ப்ளீட்டா உங்க கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து இந்த நிலை மாறணும். மீடியா மக்களுக்கும் உண்மையான செய்தியை சொல்லணும், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனையை ஆள்றவங்க கிட்ட சொல்லணும். மீடியாவோடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீடியா ரோல் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இதுல வந்து இன்னொரு டேஞ்சர் இருக்கு. அதை பத்தி நான் என்னன்றதை இன்னொரு வீடியோல தனியா சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இவிஎம்ஸ், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்.
எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இந்த கட்சிக்கு போட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட இந்த சோகால்டு இந்த மூப்பி குரூப் மூத்த பத்திரிகையாளர்னு போட்டு பொட்டியை மாத்திட்டாங்க. இங்க மகாராஷ்டிரால மாத்தி அங்க பிஜேபி வந்துருச்சு, இதே மாதிரி அவங்க அங்க பண்ணிட்டாங்க, ஹரியானால பண்ணிட்டாங்க, இங்கேயும் பண்ண போறாங்க அப்படின்னு. இப்போ உலகத்தோடைய பல ஜனநாயகத்தோடைய அப்சர்வர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டு போறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு தேர்தலை எப்படி நடத்தணும் நியாயமான முறையில் அப்படின்றத இந்தியாவை மிஞ்சறதுக்கு உலக நாடுகள் கிடையாது. ஓட்டுக்கு லஞ்சம், காசு கொடுக்கறது, அது எலெக்ஷன் கமிஷன் பார்க்காம இருக்கிறது, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு. ஆனா நான் செலுத்தின வாக்கு நான் போட்ட கட்சிக்கு தான் போய் சேர்ந்திருக்குன்றத பியாண்ட் டவுட்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது இன்னைக்கு நிரூபணம் படுத்திருக்கு. இவங்க மீண்டும் ஓட்டு சீட்டுக்கு போகணும்னு பல கட்சிகள் பேசும் பொழுது, இவங்க ஜெயிக்கும் போது மிஷின் கரெக்ட், நான் தோக்கும் போது வாக்கு சீட்டுக்கு முறைக்கு மாறணும் அப்படின்னா 5 கோடி வாக்கை எண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 நாள் ஆகும். வாக்கு சீட்ல என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு கடந்த காலத்துங்கள்ல அப்படின்றத மூத்த சமுதாயத்தினர், இளைய சமுதாயத்துக்கு மறக்காம சொல்லுங்க. வெற்றி பெற்ற திரு விஜய் மற்றும் அவருடைய கட்சியினருக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அன்பான வேண்டுகோள். சோஷியல் ஸ்கீம்ஸ் ஓகே, பட் அதுவே வந்து நீங்க கேபிட்டல் ஸ்பெண்டிங் பண்ணாம வெறும் சோஷியல் ஸ்கீம்ஸை மட்டும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த வேவுக்கு அப்புறம் இன்னொரு முறை நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது உங்களுடைய நிர்வாகம் மற்றும் நீங்க எப்படி ஆட்சி நடத்துனீங்கன்றதை பொறுத்தே தவிர உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பின்புலம் அப்படின்றது பெரிய லெவல்ல ஒர்க் ஆகாது. பல தேர்தலில் இதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் 4 மாநில தேர்தல் இருக்கு. இதுல யார் ஆட்சி அமைக்கிறாங்க, எப்படி போறாங்கன்றதை பத்தி இன்னொரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். என்னுடைய கருத்துக்களை நான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். என்ன ஒரு 1000கணக்கான நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, நீங்க எல்லாமே இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்புட்டை கன்சாலிடேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். உங்க கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.